எனக்கு ஒரு தும்மல் மாதிரி வந்தது. வரும்போதே எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சுது. ரெஸ்ட் ரூமில் போய் பார்த்தா லைட்டாக ப்ளீடிங். என்னடா அது 1 இயர் கழித்து ப்ளீடிங் வருது, எதனால் இருக்கும்? ஓகே, கல்யாணம் சந்தோஷமாக நடத்த போகிறான் நவம்பரில் நினச்சிட்டு இருந்தா, திடீர்னு இப்படி ஆகஸ்ட்டில் இப்படி இருக்குதுன்னா அது ஒன்று தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இது உங்களுக்கு ஃபுல்லாகவே க்யூர் ஆகும்னு சொல்ல முடியாதுன்னாங்க. ஓகே, எனக்கு தான் தெரியும் அது க்யூர் ஆகாத வியாதி தான் அப்படின்னு தெரியும். நீங்கள் எது சாப்பிட்டாலும் நாக்கு மேலே 3லேருந்து 5 செகண்ட் நிற்கும், அவ்வளோதான். ஸோ அந்த 5 செகண்ட் சந்தோஷத்துக்காக நம்ம உடம்பே கெடுத்துக்கிறோன்னா யோசிச்சு பாருங்க. அதில் எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனை, எவ்வளோ பயம், எவ்வளோ ஒரு ஒரு நடுக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறது என்னால் நல்லா உணர முடியும். நடு ராத்திரியில் அப்படியே இருந்துச்சு உட்காந்து எனக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா வேலை. அழகான விளம்பரத்தை பார்த்து அதில் மயங்கி போய் அதே பொட்டில் எனக்கு வேணும் காசு கொடுத்து வாங்கி அதுலேயே நம்ம பாதிக்கப்படுறோம். நம்ம நல்லா தான் போயிட்டு இருந்தது. மெனோபாஸ் முடிஞ்சு 1 இயர் ஆனதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். ஒரு கோயில் விழாக்காக போயிருக்கும்போது அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. என் ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து உட்காந்தாங்க சோஃபாவில். திடீர்னு எனக்கு ஒரு தும்மல் மாதிரி வந்தது. வரும்போதே எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சுது. ரெஸ்ட் ரூமில் போய் பார்த்தா லைட்டாக ப்ளீடிங். என்னடா அது 1 இயர் கழித்து ப்ளீடிங் வருது, எதனால் இருக்கும்? கோயிலுக்கு வர இப்போ முடிஞ்சு அது 2019 டிசம்பரில் அங்கே கோயில் விசேஷம். என்னடா இது கோயிலுக்கும் அட்டன் பண்ண முடியாது, இப்போ நம்மளோட இதில் கோயிலுக்கு போக முடியாது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டேன். அப்புறம் ஊருக்கு போனதுக்கப்புறம் கோவிட் டைமில் போனால் எனக்கு எங்கே போய் பார்க்குறது, யார்கிட்ட கேட்குறதுன்னு ஒன்றுமே புரியல. என் ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணு டாக்டராக இருக்கா, அனஸ்தீசியாலஜிஸ்ட். அவட்ட கேட்கலன்னு எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், ஃப்ரெண்டு, தாம்பரத்தில் இருக்காங்கன்னு. தாம்பரத்தில் போனால் அங்கே என்னென்ன இது இருக்குமோன்னு கொஞ்சம் இருக்கும்போது கொஞ்சம் எனக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துகிட்டே இருந்தது. அவள் கேட்டால் டெய்லி கேட்பா, அத்தை உங்களுக்கு ஸ்மெல் இருக்குதா, நல்ல ஸ்மெல் இருக்குதான்னு அப்பப்போ விசாரிச்சுக்குவா. அவட்ட கேட்கும்போது சொன்ன லைட்டாக தாம்மா வருதுன்னு. போக போக எனக்கு 2 மாதத்தில் கொஞ்சம் நிறையவே ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே ஒரு மாதிரி அன்னீஸியாக ஃபீல் ஆகும்போது என் ஹஸ்பண்டோட கிளையண்ட் இஎன்டி டாக்டர் சிவசங்கர்னு, அவர் குன்றத்தூரில் ஏதோ முத்துக்குமார்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, பெரிய இந்த யூனிவர்சிட்டி மாதிரி. அவங்க சரி இங்கே எங்கள் ஹாஸ்பிட்டலில் வேக்சின் போடுறாங்க, நீங்கள் வாங்க மேடத்தை கூட்டிகிட்டு வாங்கணும். 2 பேருமா போனோம். வேக்சின் போட்டப்புறம் அவங்ககிட்ட கேட்டேன், இங்கே கைனகாலஜிஸ்ட்டை நான் பார்க்க முடியுமா? ஏதோ எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அவங்ககிட்ட கேட்டேன், அங்கே வாங்க மேடம் உடனேன்னு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க பார்த்து உடனே டெஸ்ட் பண்ணாங்க. என்கிட்ட பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க, உடனே போங்க, உங்களுக்கு கொஞ்சம் நாளாயிடுச்சு, நீங்கள் உடனே போய் ஸ்கேன் பார்த்துருங்க, எம்ஆர்ஐன்னு எழுதி கொடுத்தாங்க. போனேன், வீட்டுக்கு போனேன், போயிட்டு குளித்து எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஸ்கேன் பார்த்தோம். ஸ்கேன் பார்த்து அந்த எம்ஆர்ஐ பார்த்தாங்க, சிடி பார்த்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு அன்றைக்கி கொஞ்சம் ஃபீவரிஷ் ஆகிடுச்சு. இதெல்லாம் போயிட்டு வந்ததே ஃபீவர் ஆகி படுத்துட்டேன். உடனே மறுநாள் என்னவோ எனக்கு கிடச்சிது போல் ரிப்போர்ட். இவங்க உடனே அவங்க அக்கா பொண்ணுக்கு அனுப்பிட்டாங்க. பார்த்துட்டு உடனே அவங்கள்ட்ட எனக்கு தெரியாது, ஹஸ்பண்ட் தெரியுது, என் பையனுக்கு தெரியுது, பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு ரிப்போர்ட்டை பார்த்து சொல்லிட்டாங்க, செர்விக்ஸில் கேன்சர் இருக்குதுன்னு. அப்போ உடனே வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு நான் பார்த்த ரிப்போர்ட் என்கிட்ட காட்டலை, ஆனால் எனக்கு சரி ஓகே, அவங்க சொல்லும் போதே தெரிஞ்சிடுச்சு. அவங்க சொன்னாங்க, நம்ம மண்டே டாக்டரை பார்க்க போனோமானோ. சரி ஓகேன்ட்டு போயிட்டோம். நான் ரொம்ப பயப்படலை, ஏன்னா எங்கள் அன்னிக்கு வந்திருந்தது, அதாவது அவங்க அக்காவுக்கு, ஹஸ்பண்ட் அக்காவுக்கு ஒவேரியன் கேன்சர். அவங்களுக்கு ஒரு 7 இயர்ஸ் கிட்ட கீமோ ரேடியேஷன் எல்லாம் பண்ணி அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க, முடியல, அவங்க இறந்துட்டாங்க. அதே மாதிரி எங்கள் அண்ணி ஹஸ்பண்டுக்கு அவருக்கு இவங்களுக்கு வந்ததில் அதே மாதிரி கொலான் கேன்சர் வந்தது. இன்னும் பேக் வச்சுட்டு தான் அவர் இருக்கார், நல்லா இருக்கார். அதனால் எனக்கு அது பார்த்ததுனால எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கும் வந்திருந்தது. ரொம்ப நான் பயப்படலை, ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு. அவங்க கூடவே பிள்ளைங்களும் அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஒன்றும் ஆகாதுமா, என்ன ஆக போகுது, போயிட்டு வாமா அப்படின்னு பசங்க சொன்னாங்க. போனேன்,
எல்லாம் ஃபில்லப் பண்ணேன். ஃபார்ம்லாம் பண்ணிவிட்டு டாக்டரை பார்த்தோம். டாக்டர் வசந்த் கிறிஸ்டோஃபர். ஐயோ ஜெம் அவர். ரொம்ப கைண்டு, அடையார் கேன்சர் ரொம்ப ஜெம். ஆமாம். அது என் சுவாதிகா என்னோட நீஸோட பேர். அவள் தான் சொன்னா. அங்கே அவங்க கூட படித்த டாக்டர் அருண்குமார். அவர் வந்து நீங்கள் போய் அடையார் இன்ஸ்டியூட் போங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த அருண்குமார் டாக்டரை நாங்கள் பார்க்கவே இல்லை. ஆனால் அவரோட ஃப்ரெண்டு இந்த வசந்த் டாக்டரை வந்து அவங்க எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணி நாங்கள் போய் பார்த்தோம். ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. பயப்படாதீங்கம்மா, ஒன்றும் இல்லைன்னு பயாப்சி எடுத்து உடனே ரிசல்ட் வந்தது. அது சரி ஓகே கேன்சர் தான் முடிவாயிடுச்சு. ஓகே பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. என் பொண்ணு அப்போம்லாம் ஜாப் போயிட்டுருக்கா, வேர்ல்ட் பேங்கில் ஹெச்ஆராக இருக்கா, சீனியர் ஹெச்ஆர். பையன் வந்து எம்பிஏ முடிச்சிட்டான். அப்போ எம்பிஏ ஆமாம் கோவிட் டைமில் அப்போ தான் அவர் ஜாயின் பண்ணியிருந்தான் எஸ்ஆர்எம்மில். கிரிக்கெட் பிளேயர் வேறு. அதனால் ஒன்றும் எனக்கு ரொம்ப இதுவாக தோணலை. போனேன், எடுத்தேன், வந்துட்டு பயாப்சி முடிஞ்சோன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் நிறைய டெஸ்ட் வைப்பாங்களா, எல்லா டெஸ்ட் எடுத்து ரேடியேஷனுக்கு அந்த இதெல்லாம் பார்த்து வைக்கும்போது ரேடியேஷன் டைம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் எல்லாருக்குமே. வாமிட்டிங் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ரேடியேஷன் கொடுக்குறாங்க மத்தியானம். டாக்டர் ராம்னு ஒரு டாக்டர் வர ரேடியேஷனில் வாமிட்டிங் வந்தது எனக்கு மத்தியானம் போல் ராம்னு டாக்டர். இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருந்தது மேம். எனக்கு ரேடியேஷனில் அந்த ஸ்கின்னோடைய டிஃப்ரென்ஸ், அந்த ஒரு பீலிங் அதெல்லாம் இருந்தது தவிர வாந்தி அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸ் வாமிட்டிங். நான் வந்து ரேடியேஷன் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க எனக்கு, அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. ஏன்னா மத்தியானம் ஆயிடுச்சு, சாப்பிடலை. என் பையன் என்னன்னா அவனுக்கு கூட வந்திருந்தான். அவங்களும் ஹஸ்பண்ட் வந்தாங்க, பையனும். இந்த வெள்ளரிக்காய் கேரட் எல்லாம் சாலட் மாதிரி எடுத்து தந்துட்டு நான் சாப்பிட்றேன். ராம் டாக்டர் வந்தாங்க. என்ன சாப்பிட்றீங்கம்மான்னு கேட்டாங்க. நான் இதுதான், அவங்க மலையாளி. கேட்டாங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு. நான் இதை சாப்பிட்னா அப்படியா சரி ஓகே கொஞ்சமாக சாப்பிடுங்க வேண்டான்னாங்க. அப்புறம் நான் வந்து ரேடியேஷன் கொடுத்துட்டு வெளியே வந்ததுமே நல்ல காலம் எடுக்கலை. வாட்டர்மெலான் ஜூஸ் குடிச்சிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். 2 பேரும் வசந்த் கிறிஸ்டோபரும் ராம் டாக்டரும் வந்துட்டாங்க. அப்போ தான் சொன்னாங்க, இனிமேல் வந்து நீங்கள் ஃபுட்டில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணுன்னாங்க. கொட்டை உள்ள எதுவுமே சாப்பிடக்கூடாது. எல்லோரும் சொல்லுவாங்க டேட்ஸ் சாப்பிட்லாம், ஃபிக்கி சாப்பிட்லாம், கொய்யாப்பழம் நல்லது, பட் உங்களுக்கு அது தொடவே கூடாது. இது எதுவுமே எனக்கு நான் கேட்டேன், இல்லை எங்கள் அன்னைக்கு நான் வாங்கி கொடுத்தேனே நிறைய வாங்கிட்டு போவோம்னா உங்களுக்கு தொடக்கூடாது அதெல்லாம் எதுவுமே. இது சாப்பிடக்கூடாது அது ஆமாம். அதே மாதிரி வீட்டு அந்த கோதுமை சம்மந்தமாக எதுவுமே சாப்பிடக்கூடாது. கோதுமை மைதா அவாய்ட் பண்ணும். புட்டு சாப்பிடுங்க, ஆப்பம் ரைஸ் மாதிரி உள்ளதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. ஆமாம், அவ்வளோதான். ஆப்பிள் சாப்பிட்லாம், சாத்துக்குடி ஜூஸ் நிறைய குடிங்க அப்படின்னு. ஓகேன்ட்டு நான் கேட்டுட்டு எல்லாம் அப்போவே வயிறு என்னவோ பண்ணுது. கேபில் போயிட்டோம். வீட்டுக்கு போனதுமே வாமிட்டிங். டெய்லி ஒரு 5 நாள் ரேடியேஷன் முடிச்சுட்டு வருவேன். வாமிட்டிங் நிற்க முடியாது. டெய்லி ஒரு 3 நாள் சாப்பிட முடியல. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லைம்மா இப்போவே இவ்வளோ டயர்டாயிட்டேம்மா, இதுக்கே கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க ஆயம்மாலாம், இன்னும் இருக்குமா அப்படின்னு. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும், உடம்பு ஏற்றுக்கும் அப்படின்னு. ஆனால் போக போக வாமிட்டிங் நின்றுடுச்சு. ஆனால் சாப்பிட முடியல, எதுவுமே சாப்பிட முடியாது. இந்த குழந்தைங்களுக்கு ஊட்டுற மாதிரி இத்தனோண்டு கிண்ணத்தில் தயிர். என் பையன் வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றி தருவான். அவன் தான் சமைப்பான் எனக்காக. என் பொண்ணு அவங்க எல்லாத்துக்கும் சமைப்பான். அவன் எனக்கு மட்டும் தனியாக சமைச்சு தருவான். அந்த ஏதாவது காய் வந்து வேக வச்சு லைட்டாக சால்ட் போட்டு பெப்பர் போட்டு வச்சுருப்பான். கொஞ்சோண்டு தேங்காய் துருவி போட்டு. மார்னிங் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பும்போது ஃபோன் பண்ணுவேன், கிளம்பிட்டோன்னு. ஒரு தோசை குட்டியாக சுட்டு தேங்காய் சட்னி, பச்சை மிளகா இருக்காது, ஒன்றுமே போட மாட்டான். கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருப்பான். அந்த அரை தோசையில் நான் பாதி சாப்பிட்றதே பெரிய கஷ்டம். போய் படுத்துருவேன். கரெக்டாக 11:30 மணிக்கு சாத்துக்குடி ஜூஸ் புழிஞ்சு வந்து எழுப்புவோம். அம்மா கொஞ்சம் எழும்பி அதை குடிங்கணும். அதை குடிச்சிட்டு அவங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுவேன். மத்தியானம் சாப்பாடு இதே மாதிரி கொண்டு வருவான், சாப்பிடுவேன். அது ஏன்னா தனியாக விடவே மாட்டாங்க. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். சந்தோஷம். இவ்வளோ சப்போர்ட் இருந்தது, ரொம்ப சந்தோஷம். அங்கே தான் உட்கார வைப்பாங்க. ஹாலில் உட்கார வச்சு பேசிகிட்டே இருப்பாங்க. சமைச்சிட்டு பேசிட்டு ஜோக் அடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு. இவங்க என்னை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. வந்து பாஸ்வேர்ட் போட சொல்லுவாங்க. அட்வொகேட்டாக இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜட்ஜிட்ட சொல்லுவாங்க எப்படி நான் ஹாஸ்பிட்டல் போகணும். உடனே விட்டுட்டு சாப்பிட்டுட்டு உடனே ஓடிடுவாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேலே என் கூட இருக்க முடியாது, டைம் இருக்காது. பிள்ளைங்க 2 பேரும் தான் ஃபுல்லாக பார்த்தது. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே ரூம்லேயும் படுக்க விட மாட்டாங்க. சோஃபாவில் படுத்துக்குவாங்க, நான் பார்த்துக்குவேன், பக்கத்தில் உட்காந்துக்குவேன்பாங்க. என் பொண்ணு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால அவள் ரூமில் போய் ஈவினிங்கில் அவளுக்கு நைட் ஷிஃப்ட் தான் எப்போவுமே வேர்ல்ட் பேங்க்னால. அவங்க நைட்டில் உட்காந்து வேலை பார்த்தான்னா
ஈவினிங் மேலே ஹாலுக்கு வந்துடுவா. அந்த நைட் நான் முழிக்கும்போது ஹாலில் உட்காந்து பேசிகிட்டே இருப்பா. நான் உட்காந்துருப்பேன். இடையில இடையில என்கிட்ட கிண்டல் அடித்து பேசுவாங்க, எதையாவது கதை பேசுவாங்க. இருந்து 4 பேருமா உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், எதையாவது விளையாடுவோம் திடீர்ந்தால. அப்படி எப்படி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. டயர்ட் ஆகும் உடம்பு, ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க. ஆமா. ஆனால் என் பொண்ணு அதுலேருந்து நல்ல வீட்டு வேலை கத்துக்கிட்டா. வீடு கூட்டுறதுலேருந்து ஐயோ, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுலேருந்து இப்படியா கத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது மாறி மாறி எல்லாமே அவள் ஒன்றும் பண்ணக்கூடாதுமா, நீங்கள் நானே பண்ணிடுவேன்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, கற்றுக்கிட்டாங்க. எல்லாத்துலயும் ஒரு நல்லது ஆமாம், தேடணும். அதுதான் நான் சொன்னேன். இதில் ஒரு நல்லது அவளே சொல்லிட்டா. அம்மா எனக்கு சாம்பார் வைக்க தெரியுது. முன்னாடினா நான்வெஜ் மட்டும் சமைப்பா. சாம்பார், புளிக்குழம்பு, பொரியல் எல்லாமே பண்ண ஆரம்பித்தா. என் பையனும் சமையல் கற்றுக்கிட்டான். அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இப்போ பயங்கரமாக சமைக்கிறான் எல்லாமே. ஆனால் என்ன அதெல்லாம் என்ன டெய்லி போகணும். ஒரு 2 months டெய்லி ரேடியேஷன். ஒரு 45 ரேடியேஷன்ஸ் நினைக்கிறேன் எக்ஸ்டர்னல், 3 இன்டர்னல் ரேடியேஷன், 3 கீமோ, 6 கீமோ சொன்னாங்க. கவுண்ட் ரொம்ப குறைஞ்சிட்டு இதுக்கு மேலே கொடுத்தா உங்களுக்கு உடம்பு தாங்காது, போதும்ட்டாங்க. அதுக்கு பதிலாக 2 எக்ஸ்ட்ரா ரேடியேஷன், எக்ஸ்ட்ரா ரேடியேஷன் கொடுத்தாங்க. நல்லா இருந்தேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து வர சொன்னாங்க. இடையில வர கேட்டேன், மாமா பொண்ணு கல்யாணம் போகலாமன்னா, ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக போயிட்டு வாங்கன்னாங்க. எல்லாரையும் பார்த்தா யார்கிட்டையும் நான் ரொம்ப, ஆனால் எனக்கு ட்ரீட்மெண்ட் டைம் எனக்கு இருந்தது இவங்க 3 பேர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா இருந்தவங்க எல்லாரும் வெளியூரில் இருக்காங்க. மற்றவங்களுக்கு கோவிட்னால எங்கள் மாமா வீடு இருக்கிறவங்க அவங்களுக்கு வர முடியாது, யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் என்னை இவங்க தான் பார்த்தாங்க. ஒரு மந்த்லி ஒன்ஸ் போனது, அப்புறம் வீக்லி, அப்புறம் 3 monthsக்கு ஒரு தடவை ஆச்சுது. 3 monthsக்கு ஒரு தடவை போயிட்டே இருந்தேன். நல்லாவே இருந்தேன். வெயிட்டு நல்லா போட்டேன். ரொம்ப குறைஞ்ச 5 கிலோ குறைஞ்சது. திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிச்சு. ஏன்னா 3 வருஷம் ஒன்றுமே இல்லை எனக்கு. திருப்பி அந்த 24th இயரில், அதாவது லாஸ்ட் இயரில் வந்து திடீர் இருந்தாலும் கால் இந்த ரைட் லெக் மட்டும் வெயிட் போட ஆரம்பிச்சுது. சுடிதார் போடும்போது என்னென்னா இந்த இந்த இது மட்டும் டைட்டாக இருக்கும். டாக்டர்கிட்ட கேட்பேன், இந்த கால் கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கணும். சரி ஓகே, அப்போ ஒரு எல்லாம் பிளட் டெஸ்ட் எல்லாம் எழுதி தந்துட்டு ஒரு ஸ்கேன் எடுத்துடலாம் அப்படின்னாங்க. சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், கிளியராக தெரியல. அப்புறம் அப்போ பெட் ஸ்கேன் எடுத்துடலான்னு பார்க்கும்போது திருப்பி 2வது இந்த லங்ஸ்க்கு கீழே, கீழே லோவர் அப்டாமன், அப்புறம் சைடில் 1, 3 எனக்கு தெரிஞ்சு 3 இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் 4 இருக்குதான்னு சொன்னாங்க. இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் சரி இனிமேல் ரேடியேஷன் வேண்டாம் உங்களுக்கு, கீமோ போகலாம் அப்படின்னாங்க. கீமோ டாக்டர்கிட்ட போனோம். நான் என்கிட்ட சொன்னோன்னே எனக்கு முதல்ல கொஞ்சம், ஏன்னா அப்போ தான் மேலே என் பொண்ணுக்கு வந்து அவர் பஞ்சாபியை லவ் பண்ணி கல்யாணம், பஞ்சாபியை, ஆனால் தலையில் சிங்கெலாம் இல்லை, ஒரு பிராமின் கல்யாணம் எனக்கு பிடிச்சிருக்குமான்னு சொல்லி சரி ஓகே, அவங்க மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த தட்டு மாற்றதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஓகே, கல்யாணம் சந்தோஷமாக நடத்த போகிறான் நவம்பரில் நினச்சிட்டு இருந்தா, திடீர்னு இப்படி ஆகஸ்ட்டில் இப்படி இருக்குதுன்னா அது ஒன்று தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஐயோ கல்யாணம் வச்சுருக்கோமே அப்படின்னும். அவர்கிட்ட சொன்னேன், கல்யாணம் வச்சுருக்கோமேனா. முதல்ல அப்படியே பார்த்தார் என்னைய. பார்த்துட்டு அதில் மறைக்காதீங்க, நான் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், என்ன சொன்னாலும் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். எதுவும் வந்துன்னா மனசுக்குள்ளே கஷ்டம் இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் வெளியே போய் அழுதுருங்க சொல்லிட்டு, நீங்கள் வெளியே போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் சார்ட்ட பேசுகிறேன்னு. நான் உட்காந்து எனக்கு அதை நினச்சி தான் அழுது. என் உடம்பு இப்படி இருக்குன்னு நினச்சி அழலை. ஐயோ பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கோமே, கூட எப்படி நான் வந்து அவ்வளோ வேலை பார்க்கணும், எங்கெல்லாம் போகணும், எப்படி நான் பண்ண போகிறேங்கிற ஒரு இதுதான் இருந்தது. அவங்க 2 பேரும் உடஞ்சிருவாங்களே, பிள்ளைங்க 2 பேரும் அப்படின்னு தான் நினச்சேன். நான் நினச்சிட்டு வெளியே உட்காந்துருந்தேன். கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருந்தேன். ஏன்னா இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், அவங்களும் அதே பேஷண்ட் தான். அந்த மாதிரி தான் எல்லாம் வந்து என்னம்மா ஒன்றும் இல்லைம்மான்னு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க. பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. இவங்க கொஞ்ச நேரம் ஆச்சு, என்ன இவ்வளோ நேரம் வரலன்னா, இவங்க அங்கே கண்ணீரும் கம்பளையுமா கண்ணெல்லாம் ரெட்டாகவே வர்றாங்க. நான் போய் அவங்கள ஆறுதல் பண்ணுறேன். அப்புறம் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் இவ்வளோ டவுன் ஆகிட்டீங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நான் அவங்கள வந்து கன்சோல் பண்ணி கீமோ டாக்டரை பார்த்து அவங்க சொன்னாங்க. ஆனால் அவர் டைரெக்டாக சொன்னார், இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாதுமா, நாங்கள் இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், கொடுத்து இது கொஞ்ச நாள் உங்களுக்கு சர்வைவ் ஆகலாம், அவ்வளோதான், இது உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே க்யூர் ஆகும்னு சொல்ல முடியாதுன்னாங்க. ஓகே, எனக்கு தான் தெரியும் அது க்யூர் ஆகாத வியாதி தான் அப்படின்னு தெரியும் சொல்லிட்டு அப்புறம் இவங்ககிட்டே திருப்பி போனோம். சரிம்மா நெக்ஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம், இப்போவே ஆரம்பிச்சிடலாம், இந்த மந்த்லேயே கீமோ கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. இதுக்கு வேறு டெஸ்ட் எதுவும் எடுக்க வேண்டியதில்லை, ஏற்கனவே உங்கள் பாடி கண்டிஷன் எல்லாமே எங்களுக்கு தெரியும், அதனால் டைரெக்டாக நம்ம கீமோ கொடுத்துடலாம்னு ஒரு 6 சைக்கிளில் தான் 21 டேஸ்க்கு ஒரு தடவை 6 கீமோ கொடுத்து பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஒரு வீட்டில் நான் ஊருக்கு அப்போ தான் போகிறேன். முடி மொத்தமாக போயிடுச்சு. நான் வரமாட்டேன், என்ன
உன்னை எப்படிம்மா விட்டுட்டு நான் போகிறது, கோயிலுக்கு வர நம்ம ஊருக்கு போவோம் விக்கு அதுதான் கடவுள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு எனக்கு. எங்கள் டெனண்ட் வந்து கீழே வர்றாங்க, அவங்க விக்கு பண்ணுறவங்க. அப்படிங்கப்பா. நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் கீமோ கொடுத்தோன்னே முடி விழுந்துருச்சு. அப்படியே எடுத்துட்டு நிற்கிறேன் இவங்ககிட்ட. இவங்க அப்போ தான் ஷேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே முடிய காட்டுறேன். வந்துட்டாங்க டக்குன்னு. ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. முடி தானே போயிடுச்சு, தெரிஞ்சே தானே, பரவாயில்ல அப்படியே எடுத்துவேன்னாங்க. அப்புறம் இவங்க உடனே அவங்ககிட்ட பேசினாங்க. இப்படி இருக்குதுன்னா உடனே இவங்க போகிற வந்துட்டாங்க. சலூன்லேருந்து வந்து அவர் வீட்டில் வந்து முடியை வந்து ஷேவ் பண்ணி அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்து வந்து அந்த முடியில் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு விக்கு பண்ணாங்க. அந்த விக்கு தாங்க கல்யாணம் முடியது வரை அந்த விக்லாம் தான் வச்சுருந்தேன். கல்யாணம் முடியது வரை வச்சுருந்தேன். அப்புறம் இப்போ வைக்கிறது இல்லை. அதை வச்சுட்டு தான் எல்லாம் பண்ணேன். ஊருக்கு ஆனால் அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊருக்கு எப்படியாவது வச்சுட்டு போகணுன்னு பார்த்தேன். அதுக்குள்ளே ஊருக்கு போக வேண்டியதாகிடுச்சு. முடியெல்லாம் போயிடுச்சு. ஊருக்கு போகிறேன். கோயிலில் உட்காந்தா என்னால் உட்கார முடியல. கோயில் பக்கத்தில் வீட்டுக்கு போயிட்டேன், படுத்துட்டேன். தெருவில் இருந்து எல்லாம் சொந்தக்காரங்க தான், எங்கள் எல்லாம் ரிலேட்டிவ் வந்துட்டாங்க. ஓன்னு அழுறாங்க. நான் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு நான் சரியாயிருவேன்னு அவங்கள நான் தான் சமாதானப்படுத்துகிறேன். அழாதீங்க அப்படின்னு. எல்லோரும் இந்த ஊரே உனக்கு பிரார்த்தனை செய்யும் பகவதி, பகவதின்னு தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க. இவங்க மட்டும் என்ன சுபான்னு கூப்பிடுவாங்க. அதனால் எல்லாருமே வந்து உனக்காக பிரார்த்தனை செய்வோம், ஒன்றும் ஆகாது உனக்கு அப்படின்னு. அதில் கேட்டுட்டு ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்து கல்யாண வேலைகளை பார்த்தேன், எடுத்தேன். 3 இடத்துல கல்யாணம் பண்ணவங்க. பஞ்சாபில் ஒரு கல்யாணம், ஒரு வாரமாக 10 நாளைக்கு அங்கே அவங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் நேராக இங்கே வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாகர்கோயிலில் போய் அங்கே தான் அவளுக்கு திருப்பி எங்கே நம்ம முறைப்படி கல்யாணம் பண்ணோம். 21 ஃபஸ்ட்டு அவளுக்கு, நவம்பர் 21. திருப்பி இங்கே வந்து 24 வந்து ரிசப்ஷன் முடித்து மறுநாள் எனக்கு கீமோ. 21 கீமோ கொடுக்க வேண்டியது. ஆனால் எனக்கு கொடுக்க முடியாதனால 1 வீக் தள்ளி டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. அங்கே டாக்டர் வந்து இல்லை, உங்களுக்கு பிளட் கவுண்ட் கம்மியாக இருக்குது. ஏன்னா பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு கவுண்ட் பார்த்துட்டு தானே கம்மியாக இருக்குது, கொடுக்க மாட்டோம்னு. நான் சண்டை போடுறேன். 1 வீக்கு தள்ளிடுச்சு, எனக்கு கண்டிப்பாக இன்றைக்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. வேணால் பூஸ்டர் போட்டுக்கோங்க அப்படின்னு. சரி ஓகே, இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்க, பார்த்துக்கோங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க, அந்த பூஸ்டர் இன்ஜெக்ஷன், அந்த ஊசி போட்டால் பிளட் கவுண்ட் மறுபடியும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் என்ன வீட்டில் பிளட் கவுண்ட் கூடினாதான் எதிர்ப்பு சக்தி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால உடனே வந்து போட்டுட்டு கீமோ போட்டுட்டு மறுநாள் வந்து இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க. ஆனால் போட்டு எல்லா சைக்கிளும் முடிஞ்சேன், நல்லா ஆயிட்டேன். வெயிட்டாக தான் அவங்க சொன்னது மாதிரி தான், வெயிட் எனக்கு வந்து குறையலை, கிராஜுவலாக கூடிக்கிட்டே தான் வந்தது. எனக்கே ஒரு டைமில் என்னடா அது இவ்வளோ வெயிட் போட்டுகிட்டே இருக்கிறோமே, டாக்டர்கிட்டே கேட்டேன், என்ன டாக்டர் இப்படி 63 கேஜி வந்துட்டேன், நான் என்ன பண்ணுறது, என்னால் முடியல, மூச்சு வாங்குதுன்னா. சிரிச்சாரு, நல்லா இருக்கீங்க, நல்ல பசி எடுக்குது உங்களுக்கு, அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். ஆமாம், அதை நல்லா சாப்பிடணுங்க. ஏன்னா பசிக்கலைன்னா, அதை சாப்பிட முடியலன்னா நல்ல எப்படியாவது உள்ளே இறக்கிடணும். எனக்கு கூட என்னோட டாக்டர்ஸ் இதுதான் சொன்னாங்க. ஏன்னா எப்போவுமே புற்றுநோய் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் போகும்போது மெலிஞ்சு போயிடுவாங்க, ஒன்றுமே நிற்க முடியாது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது கரெக்ட் இல்லை. இந்த மாதிரி கீமோதெரப்பி எடுக்கும்போது ஆக்சுவலி வெயிட் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வெயிட் கூடுது, பார்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரைஸ் கம்மியாக எடுக்க சொன்னாங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் ரைஸ், கொஞ்சம் காய் நிறைய எடுத்துக்கோங்க. முன்னாடி காய் நிறைய, ஒரு கூட்டு காய், அப்புறம் ஏதாவது எக்கு, ப்ரோட்டீன் கண்டிப்பாக வேணும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரோட்டீன் சிக்கனோ மட்டன் வேண்டாம்னு சொன்னாங்க. அது சாப்பிடக்கூடாது அதிகமாக, எப்போவாது ஒரு ஆசைக்கு வேணால் ஒரு 2 பீஸ் சாப்பிடுங்க. ஆனால் இன்னமும் நான் வந்து நிறைய சப்பாத்திலாம் சாப்பிட்றதில்ல. எப்போவாது அவாய்ட் பண்ணுறது நல்லதுனால சாப்பிட்றது. முன்னாடி அடிக்கடி செய்கிறது, இப்போ வீக்லி ஒன்ஸு பிள்ளைங்களுக்கு செய்து கொடுப்பேன். நான் சாப்பிட்றது ஒரு சப்பாத்தி இல்லை ஒரு 2 சப்பாத்தி அப்படி சாப்பிட்டு நிப்பாட்டிடுறது. வெளியே போனால் ஆசையாக இருக்குன்னு சொன்னால் பிள்ளைங்க ஏதாவது இந்த பீஸா வாங்கி தராங்கன்னா ஒரு ஸ்லைஸ், அது பிள்ளைங்க சொல்கிறாங்கம்மா ஒரு நாள் எங்கள் கூட சாப்பிடுங்கன்னு சொன்னால் அதை சாப்பிட்றது. ஆனால் அவங்க கூட நான் சாப்பிட்றதில்ல, அவங்க சாப்பிட மாட்டாங்க அதிகமாக. ஆனால் அவங்க கூட போனால் நம்ம சாப்பாடு தான். வெளியே போனால் என்ன, அதான் சம்டைம்ஸ் ஒத்துக்குது, சில நேரம் நம்ம உடம்பே காட்டிக்குது. கண்டிப்பாக சாப்பிடலை, நமக்கு ஒத்துக்கலைன்னா உடனே லூஸ் மோஷன், வாமிட்டிங். அதனால ஃபுட் கண்ட்ரோல் கொஞ்சம் நல்லது. இன்னும் நான் நல்ல ஸ்ட்ரிக்டாகவே இருக்கணும். ஆமாம், நான் இன்னும் ஏன்னா இதில் ஒரு விஷயம் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நமக்கு வந்து ஃபுட்டு சாப்பிட்ணும், ஏதோ ஒரு விஷயம் மட்டும் விரும்பி சாப்பிட்றோன்னா அது பிரெயினில் நாக்குக்கு கொடுக்குற ஒரு மெசேஜ். அதுவும் நீங்கள் எது சாப்பிட்டாலும் நாக்கு மேலே 3லேருந்து 5 செகண்ட் நிற்கும், அவ்வளோதான் நிற்கும். முழுங்கிட்டா போச்சு இல்லை, இது தாண்டினா அது என்னவா இருந்தாலும் ஒன்று தான். ஸோ அந்த 5 செகண்ட் சந்தோஷத்துக்காக நம்ம உடம்பே கெடுத்துக்கிறோன்னா யோசிச்சு பாருங்க.
அதுதான் சுவாதி, அதை என் அண்ணி பொண்ணுன்னு சொன்னால சுவாதிகா டாக்டர். அவ சொல்லுவா, அத்தை உங்களுக்கு உடம்புக்கு ஏத்துக்குதான்னு பாருங்க. முதல்ல அவ வீட்டுக்கு போனா எனக்கு புளி எடுக்கக்கூடாதுங்க, கண்டிப்பாக புளி சரி, எனக்கும் சாப்பிடக்கூடாது. ஆகாது. நான் இத்தனை லெமன் வருஷமா தான். என்னால ஆ புளி சாப்பிடவே முடியாது. நான் புளி சாப்பிடவே மாட்டேன். லெமன் தான் எங்கள் வீட்டில் எல்லா கரெக்ட். குழம்புக்குமே லெமன் தான். ஆமா, மீன் குழம்புல இருந்து ரசம் வர லெமன் கரெக்ட். தான் ஊற்றி தக்காளி சாப்பிட்றது. கூட நாட்டு ஆ தக்காளி என்னால சாப்பிட முடியாது. ஓ அவ்வளவு புளிப்பு கூட புளிப்பு. எனக்கு ஆகாது. தக்காளி சாப்பிட சொன்னாங்கன்னா நார்மல் சாதாரண தக்காளி என்னால முடியும். சாப்பிடலாம். அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வர அதே தான் ஃபுட் கண்ட்ரோல். பின்ன மனசு தாங்க, மனசு எப்பவுமே ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்ட் வாங்க, இளமையாக வச்சுக்கணும். பாயிண்ட்டுக்கு வாங்க, அதுதான் பாயிண்ட். மனசு தான் நம்மளால முடியும். வேற என்ன, இதுவரை இருந்துட்டோம், இனிமேல் முடியாதா, அந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவ்னஸ் இருந்ததுன்னா எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் என்னை பொறுத்தவரை. பக்கத்து கூட இருக்கிறவங்களும் அதே மாதிரியே நம்ம கூட ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம். கடவுள் கொடுக்கறது வர நீ வான்னு ரொம்ப கூப்பிட்டா போய்க்கலாம், சந்தோஷம். அது வர ஜாலியாக இருந்துக்கலாம், அவ்வளோதான். ஆமா, இது நீங்க விட்டு கொடுத்தாதான் கடவுளை வந்து அது எடுக்க போறாரு. அது உங்க கையில இருக்கு உண்மையிலே. ஸோ உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி. முடியெல்லாம் கொட்டிச்சு நீங்க சொன்னீங்க இல்லைங்களா? ஆனா இப்போ உங்க ஹேரை பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓன் ஹேர் தானே, பிகில் இல்ல. அப்படி பண்ணுங்க, ஒரு ஸ்டைல் ஒன்று பண்ணுங்க. ஆமா, ஹீரோ தானே நீங்க. ஹீரோ மட்டும் இல்ல, சூப்பர் ஹீரோ. இப்போ வீட்டில் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, இப்படியே வச்சுக்கோமா முடிய. பையன் இப்பதான் கூட்டிட்டு போய் தோணியன் கைக்கு போய் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணி விட்டான். ஆஹா, சூப்பர். இப்படியே வச்சுக்கோங்க, லாங் ஹேர் வேண்டாம் உங்களுக்கு, ட்ரிம் பண்ணுங்க. பொண்ணு பார்த்துட்டு சூப்பரா இருக்குமா, இப்படியே பார்த்து பண்ணி ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு. ஓகே, சூப்பர்ங்க. தேங்க்யூ ஸோ மச். அதாவது நீங்கள் 2 பேரும் உங்களுடைய கதையை கேட்கும்போது யாராக இருந்தாலும் கொஞ்சம் புற்றுநோய் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் போராடி போராடி நொந்து போகிறவங்க யாராக இருந்தாலும் உங்கள் 2 பேரோடைய இந்த கதை கேட்டதும் கண்டிப்பாக நிமிர்ந்து உட்காந்து போராட ஆரம்பிப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு, அது எனக்கு தெரியும். நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக லைட்டாக அப்படி மேலோட்டமாக சொல்லிட்டு வந்துட்டீங்க. ஆனால் அதில் எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனை, எவ்வளோ பயம், எவ்வளோ ஒரு ஒரு நடுக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறது என்னால் நல்லா உணர முடியும். தான் கூட அந்த பாதை கடந்து வந்திருக்கேன். அந்த நேரத்தில் என் பாப்பாவுக்கு வந்து இன்னும் 5 வயசு கூட முடியல. நான் மட்டும்தான் இருக்கேன் அவளுக்கு. ஸோ நடு ராத்திரியில் அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்து ஐயோ எனக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன். எந்த புற்றுநோய் என்னை எங்கேயும் எடுத்துகிட்டு போகாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா, ஒரு வேலை. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் நான் உட்காந்து வருத்தப்படுவேன் தவிர மற்றபடி பாத்திரம் அப்படிங்கிறது தான், அந்த பாத்திரம் அப்படிங்கிறது தான் உங்கள் 2 பேரில் நான் பார்க்குறேன். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப், ரியலி ஹேட்ஸ் ஆஃப். உங்களை போலவங்க தான் என்னுடைய ஹீரோஸ். எனக்கு அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறீங்க. ஸோ அண்ட் உங்களுடைய இந்த ஜேர்னி எவ்வளோ பர்சனலான ஜேர்னி, நீங்கள் உலகத்துக்கூட நீங்கள் சேர்ந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு வந்து ரொம்ப பெரிய மனசு வேணும். அண்ட் இதே போல் இந்த மாதிரி நேர்காணலை மட்டும் இல்லை, நான் பண்ணுற மாதிரி எங்கே யார் கிடைச்சாலும் அவங்கள நிற்க வச்சு நான் வந்து இதே விஷயத்த நான் சொல்லுவேன். பிடிச்சாலும் பிடிக்கலன்னா நிற்க வச்சு நான் சொல்லிட்டு தான் நான் அவங்கள வந்து போக விடுவேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, உங்களுடைய அந்த பேச்சை கேட்டு எங்கள் வீட்டில் வந்து அவங்க டெஸ்டிங் போனாங்க, இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, இல்லை தைரியமாக ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா போதும்பா அப்படின்னு தோணும் நமக்கு. நம்ம பேசுனதுக்கு அந்த அந்த ஒரு காரணத்துக்காக தான் பேசியிருக்கோம். இல்லை எல்லா இடத்துலையும் ஆமாம், ஊர்லேயே இருக்கு, சிட்டிலேயே இருக்கு. பயப்படுறாங்க அவங்களுக்கு வந்துச்சு, அவங்க தொடக்கூடாது, அவங்க சாப்பிட்டது நம்ம செய்யக்கூடாது, அவங்க கிட்ட பிள்ளைங்களை விடக்கூடாது, பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரி வந்துடும், பசங்களை அவங்க கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிற சில பேர் இருக்கதான் செய்கிறாங்க. அது இன்னும் இவ்வளோ வருஷம் ஆகி இன்னும் இல்லை, நம்மளை போல எல்லாருமே வந்து வெளியில பேச ஆரம்பிச்சா, தைரியமா பேச ஆரம்பிச்சா. நான் உங்ககிட்ட பேசுறேன், உங்களுக்கு தெரிஞ்ச 10 பேர்ட்ட நீங்க அவங்க 10 பேர்ட்ட சொல்லுங்க, சொல்லுங்க இந்த மாதிரி சொல்லுங்க நீங்க. அதாவது ஒரு பொருள் விற்கிறதுக்காக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, இது பொருள் விற்கிறதுக்காக இல்லை. ஒரு நல்ல ஒரு விஷயத்த உயிர் காக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பரவலாக நீங்கள் இது பண்ணிடுங்க. அதனால நீங்கள் வந்து இது வந்து ஒட்டுவா ரொட்டி கிடையாது, சாதாரண இதுதான், கிருமி தான் அது, கிருமி. ஆனால் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதுக்கிட்ட நீ பயப்பட ட்ரீட்மெண்ட்டு உடனே வந்தோம், டாக்டர்கிட்ட காமிச்சோம், ஜுரம் வந்தது, சளி வந்தது, காமிச்சோம், ஊசி போட்டோம், சதா வச்சு வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி கிடையாது. இது
லாங் ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும். அதே சமயத்துல இது பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டாம். ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வாழ்க்கையை மறுபடியும் தொடரும். வரலாம். அதனால நீங்க அடுத்தவங்க உங்க மாதிரி பயப்படுறவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, தைரியம் சொல்லுங்க. யாரும் சொன்னீங்கன்னா அவங்க சொன்னாங்க, அவங்க பையன் நான் பார்த்து வந்துதான் இந்த மாதிரி இருக்காங்க, நீங்களும் போனீங்கன்னா நல்லா ஆயிடும், தைரியமா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு நான் எல்லாத்தையும் சொல்றேன். கரெக்ட். அதாவதுங்க ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம ரொம்ப பிடிச்ச நம்மளுடைய வண்டி, காரு, பைக்கு, இல்லை நம்ம வீடு, இல்லை நம்ம நம்ம புடவை ட்ரை கிளீனிங் பண்ணிக்கிறோம், பத்திரமா இஸ்திரி பண்ணி வச்சுக்கிறோம், இது எல்லாமே எவ்வளோ பாதுகாக்கிறோம். நம்ம உடம்புக்கு வந்து அந்த மாதிரி அக்கறை நம்ம காட்டுறதில்ல. இது வந்து ஒரு எந்திரம் மாதிரியே ட்ரீட் பண்ணுறோம். ஆனால் நம்ம காசு கொடுத்து வாங்குற அதே எந்திரம் இருக்கு இல்லைங்களா, 4 சக்கரம் வச்சது, 2 சக்கரம், அது வந்து நல்ல பாதுகாப்பாக நம்ம பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வைக்கிறோம். ஆனால் இந்த எந்திரம் அதை விட இது இல்லைன்னா எதுவுமே இல்லை. ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. நானே நிறைய பார்த்துருக்கேன். ஆமாம், வேலை பார்த்துட்டே இருப்பேன், சமைச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு சிங்கில் போட்டு வைக்க மனசு வராது, உடனே கழுவி க்ளீன் வச்சாதான் மனசு. ஒரு அரை மணி நேரம் அது அங்கே இருந்தால் என்ன சுற்றி சொல்லுவாங்க, பகவதி அப்படி நீ அவசரப்படாத, இனிமேலாவது அது கிடக்கட்டும், என்ன ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து கழுவிக்கலாம், அதுக்குள்ள அது காணாமல் போயிடும். ஆமாம், ரெஸ்ட் எடுவோம், உடம்புக்கு ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் கொடுத்தாதான் நம்ம அடுத்து நின்று கொஞ்சம் எனர்ஜி மூச்சு எடுத்து, ஆமாம் மூச்சு எடுத்து உங்கள் பாடியில் இருக்கிற டென்ஷனை கொஞ்சம் குறைய விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு போங்க. அதுக்கப்புறம் லேடிஸ்கிட்ட எனக்கு ஒரு வேண்டுகோள். அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் குழந்தைங்களுக்காக எல்லாமே பண்ணணும், உங்கள் ஹஸ்பண்ட்காக எல்லாமே பண்ணணும், எல்லாரையும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். நியாயம்தான், நம்மளுடைய டிஎன்ஏலேயே இருக்குது. எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணாங்க. ஆனால் என்னன்னா எல்லாருக்கும் கற்றுக் கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, நல்லா சமைக்கிறாங்க, வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறாங்க, அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ அவங்களுடைய சொந்த வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய வீட்டில் எவ்வளோ ஈஸியாக இருக்கும். பாதி பாதி வேலையை பகிர்ந்துக்கிட்டு, பொறுப்பை பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்காக வெயிட் பண்ணாமல் உங்களுடைய வீட்லேயே நீங்கள் வந்து நேச்சுரலாகவே ரொம்ப, அதாவது இப்போலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, எல்லாருக்கும் வேலை கற்றுக் கொடுக்குங்க. இது வந்து ஒரே குடும்பம், இந்த வேலை எல்லா வேலையும் எல்லாருடைய பொறுப்பு, எல்லாரும் அதில் பங்கெடுத்துக்கிட்டோம். ஸோ உங்கள் மேலே இருக்கிற அந்த பாரம் குறையும், உங்கள் மேலே இருக்கிற அந்த டென்ஷன், அந்த லோடெல்லாம் கொஞ்சம் குறையட்டும். யூ டிசர்வ் இட். ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு கேட்குறேன், 2 பேருமே இதை பற்றி பேசியிருக்கீங்க, விதவிதமாக பேசியிருக்கீங்க. உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு கருத்தோட எங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து எங்களை வளர்த்தாங்க. எங்கள் எங்கன்னா எங்கள் அண்ணனோ என்னையோ உணவே மருந்து அப்படிங்கிற 2 பேருமே டாக்டர்ஸ் வேறு எத்தனைக்கும். அப்பா வந்து ரேடியேஷன் கேன்சருக்கான ரேடியேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அவர். ஸோ இப்படிப்பட்ட டாக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உணவு மருந்து அப்படிங்கிறதுல எங்களை சொல்லி வளர்த்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலத்தில் உணவில் நிறைய, அதுவும் வெளியில் சாப்பிட்ற உணவு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, வெஸ்டர்ன் ஃபுட்டு, இதில் எல்லாம் இந்த கலப்படம் மட்டும் இல்லாமல் உண்மையிலே ரசாயனங்கள் வந்து நிறைய கலந்துருக்கு. கண்டிப்பாக. ஆமாம். ஸோ அதை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட கருத்து நீங்கள் சொல்லுங்கள். அதான் சொல்கிறேன், எது வந்து வெளில வந்தாலும் நம்ம வீட்டில் இருந்து சுத்தமாக ஒரு எண்ணெயில் பொரிக்கிறதே வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும், திரும்ப திரும்ப அதை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அது நமக்கு தெரியாது எப்படி பண்ணுவாங்க அவங்க அப்படிங்கிறது தெரியாது. அதை நம்ம ருசியாக இருக்குன்னு சாப்பிட்டுடுறோம், அதனால பிரச்சனைகள் வருது. அது இல்லாமல் காரம் வந்து மசாலா அது இதெல்லாம் கண்ணது போட்டு அந்த மசாலா எவ்வளோ இது கலந்துருக்காங்கன்னு தெரியாது. அதெல்லாம் போட்டு நம்ம வாய்க்கு ருசி தான் பார்க்குறாங்க, வாய்க்கு ருசியாக இருக்கா, நல்லா இருக்கு, ஆனால் எதால அந்த ருசி வருது அப்படிங்கிறது அது பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால் ருசியை மட்டும் பார்க்காதீங்க, உடம்புக்கு எது நல்லதுங்கிறத பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் சாப்பிடணும். ஆனால் இதில் இன்னொன்று இருக்குது, என்னப்பா உப்புச்சப்பு இல்லாமல் சாப்பிட சொல்கிறீங்க, உப்புச்சப்பு இல்லாமல் நான் சாப்பிட சொல்ல. நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் என்னன்னா, உப்பு சாப்பிடுங்க, ஆனால் கடல் உப்பு சேர்த்துக்குங்க. இல்லை, கடல் உப்பு, ஆமாம், இந்த கல் உப்பு சேர்த்துக்குங்க, ரெண்டுமே சேர்த்துக்குங்க. இந்த வெள்ளை உப்பு வேண்டாம், ஏன்னா அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. கண்டிப்பாக. அப்புறம் காரம் வேணுமா, நீங்கள் அரைச்சிக்கிங்க, இல்லை உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து கிடைக்கிற அந்த மிளகாத்தூள் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஒரு நல்ல அழகான விளம்பரத்தை பார்த்து அதில் மயங்கி போய் அதே பொட்டலை எனக்கு வேணும் காசு கொடுத்து வாங்கி அதுலேயே நம்ம வந்து பாதிக்கப்படுறோம். நம்ம ஏதோ ஒரு ஊறுகாய் பாக்கெட் ஆகட்டும், ஒரு இதாகட்டும், எதாக இருந்தாலும் நம்ம வீட்டில் தயார் பண்ணணும். ஊறுகாய் வேண்டாங்க, வீட்டில் தயார் பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன், இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குறீங்க, பெரிய ரொம்ப கொடுத்து வச்சுருக்காங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க.
ஆனால் எல்லாருக்கும் என்னால் முடியாது. ஏன்னா நான் என்னுடைய லைஃப்பில் இருக்கிற வேலைக்கும் நான் சுற்றுற சுற்றுக்கு என்னால் உட்காந்து ஒரே இடத்துல ஒரு 3 வேளை கண்டினியூஸாக ஒரு இடத்துல என்னால் சாப்பிட முடியாது. எங்கே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஸோ ஃபுட்டை நான் தேடி போகிறதில்ல. ஆனால் இருக்கிற இடத்துல கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது என்ன, கண்டிப்பா அதே மாதிரி அப்போ இறக்குன இட்லி, அப்போ சூடாக போட்ட தோசை, இந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். தவிர இப்போ நான் சொல்றது மற்றபடி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஃபேமிலிஸில் இருக்கிற எல்லாருக்கும் நம்மளுடைய பாரம்பரிய உணவு வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா எந்த நோயும் வராது. செக்கில் ஆட்டின எண்ணெய், கண்டிப்பா இந்த மாதிரி கல்லுப்பு, அதுக்கு அப்புறம் நாட்டு சர்க்கரை, கைக்குத்தல் அரிசி, நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்கு பாருங்க. எவ்வளோ தமிழ்நாட்டு இந்த மண்ணில் வளைஞ்ச பாரம்பரிய அரிசி வகைகள் நிறைய இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த அரிசி வகைகள்ல மறுபடியும் இந்த விதைகள் வந்து உற்பத்தி செஞ்சு மறுபடியும் இப்போ விளை வைக்கிறாங்க. கொஞ்சம் தேடுங்க, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க, ஒரு 4 பேர்கிட்ட கேளுங்க, எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய அரிசி அண்ட் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி ஒரு 4-5 பொருள் மட்டும் உங்கள் கிச்சனில் மாற்றுங்க. எல்லாரும் உங்கள் ஃபேமிலியோட ஹெல்த் நீங்கள் மாற்றுவீங்க. தயவு செய்து இந்த பர்கர் பீட்சா அது சாப்பிடவே கூடாதுதான். அந்த பிரெட்ல நியாயமா பார்த்தீங்கன்னா என்ன, ஒரு மைதா இருக்கணும், மைதா தான், ஒரு பட்டர் இருக்கணும், ஒரு உப்பு, சர்க்கரை, அவ்வளோதானே. எல்லாம் கொஞ்சம் பேக்கிங் பவுடர். நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் படித்து பாருங்கள், ஒரு 20 இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். அதில் எத்தனை கெமிக்கல்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கெமிக்கலினுடைய பாதிப்பு எவ்வளோ மோசமாக இருக்கும் உடம்பு மேலே. என் பையன் இப்போ அவனே வீட்டில் பட்டர் பிஸ்கட் செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ வெளியே வாங்குறத விட்டுட்டான், அவனே செய்கிறான். கேக் அவனே செய்திருவான். யார் செய்கிறாங்க, அதுக்குள்ளே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போகுது, இது மட்டும் கோதுமை மாவு போட்டு தான் செய்கிறான். கோதுமை பட்டர் போட்டு அவனுக்கு பிஸ்கட், காஃபிக்கு பிஸ்கட் செய்துக்கிறான். சிறுதானியங்கள் எவ்வளோ வருது, அதில் வருது. இப்போ தான் கோதுமை ஆரம்பிச்சிருக்கான். நான் அதுக்கப்புறம் அதை கேட்டு பார்க்கணும். சிறுதானிய கேழ்வரகுல செய்து பெரிய அளவில் பண்ணிட்டு எல்லாருக்கும் நானே அவன்கிட்ட சொல்கிறேன், மேடம் சொல்கிறேன் அவன்கிட்ட, கொஞ்சம் நல்லா பண்ணா, நல்ல குக் பண்ணுவான், பேக்கிங் பண்ணுறான், நிறைய பண்ண. அவனுக்கு ஒரு பேஷன் இருக்குது அவனுக்கு. அதுலேயும் போகணும். சரி, அவனுக்கு கிரிக்கெட் இருக்குது, கிரிக்கெட் ஃபீல்டில் இன்னொரு 5 இயர்ஸ் இருந்துட்டேன்னா அப்புறம் நான் இந்த இதில் வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ரெஸ்டாரண்ட்டோ இந்த மாதிரி சின்னதாவது ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை அவனுக்கு இருக்குது. நானும் கூடவே அவனுக்கு, எங்கள் வீட்டில் நான் சுகர் எடுக்கிறதே இல்லை. நாங்கள் நாட்டு சர்க்கரை இருக்கும். பையன் மட்டும் ஏதாவது அவனுக்கு காஃபிக்கு மட்டும் கொஞ்சம் போட்டுக்குவான். அவன்கிட்டே சொல்லுவேன், சரி ஓகே, அவன் அப்படியே பழகுறதுனால அவன்கிட்ட அது ஒரு எவ்வளோ வாங்குவோம். நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்க, இல்லை கன்சாரி சுகர் யூஸ் பண்ணுங்க. கன்சாரி சுகர் வந்து உங்களுக்கு நிறைய ஆயுர்வேதிக் கடைகள்ல ஓகே. அதில் பனங்கள் கண்டு நல்லது. என்னங்க, பனங்கள் கண்டு இருக்கு. இல்லை நார்மல் சர்க்கரை வேணும்னா, சுகர் வேணும்னா கன்சாரி சுகர் யூஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே, லைட்டாக ஒரு என்ன சொல்லுவாங்க, தங்க நிறத்தில் இருக்கும். நிறைய கடைகளில் கிடைக்குது. தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். சுகரே எங்கள் வீட்டில் செலவாகாது. வெள்ளை சர்க்கரை வீட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க, வெள்ளை உப்பு வீட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க. அண்ட் இந்த பீட்சா வந்து ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு நான் என்னோட இது முடிச்சுக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்ல பிரபலமான ஒரு பீட்சா பிராண்டோடைய பீட்சா யாரோ எடுத்து, ஒரு சில பேர் இந்த மாதிரி என்னத்தான் நம்ம சாப்பிட்றோம், நம்ம குழந்தைங்களுக்கு என்னத்தான் நம்ம ஊட்டுறோம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ண கொடுத்தாங்க லேபில். இப்போ பீட்சானா பிரெட் இருக்கும், அதில் சீஸ் இருக்கும். இது 2 தான் பெரும்பாலும் இருக்கும். அது மேலே என்னென்ன மாதிரிலாம் போடுவாங்க. இப்போ இந்த பிரெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அத்தனை கெமிக்கல்ஸ் இருக்குது, எல்லாம் டேஞ்சரஸான கெமிக்கல்ஸ். அந்த சீஸை நீங்கள் பார்த்தீங்க, இதில் எனக்கு தலை சுற்றிடுச்சு. சீஸில் பாலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பொருளும் இல்லை. எல்லாமே சீஸ் மாதிரி இருக்கணும், சீஸ் மாதிரி அந்த டெக்ஸ்டர் இருக்கணும், சீஸ் மாதிரி அந்த டேஸ்ட் இருக்கணும், எல்லாமே சீஸ் மாதிரி இருக்கணும். ஆனால் சீஸ் இல்லை. இது வந்து உலகத்திலேயே ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு பீட்சா கம்பெனி. எனக்கு ஏற்கனவே எங்கள் வீட்டில் வந்து பாப்பா கிட்ட எப்போவுமே சின்ன வயசுலேருந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுனா எப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இதுவாக சாப்பிடுவாங்க. தவிர இது தெரிய வந்த பிறகு நான் ஒரே ஒரு தடவை அதை காமிச்சேன் அப்படின்னு பார்த்தா அதிலிருந்து அதை கேட்கவே இல்லை. ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி யோசிங்க. எல்லாத்துக்கும் ஒரு லேபிள் இருக்கும், லேபிள் படிங்க. யாருமே லேபிளில் இன்க்ரீடியன்ட் போடலைன்னா அந்த பொருள் நான் வாங்குறதில்ல. ஏன்னா நீங்கள் என்ன போட்டு தயாரிச்சிருக்கீங்களோ அது நீங்கள் சொல்ல தயாராக இல்லைன்னா
அவ்வளோ நேர்மை உங்கள் Products தயாரிப்புலேயும் உங்கள் ப்ராடக்ட்லேயும் இல்லைன்னா அதை நான் நம்ப எதுக்கு மாட்டேன், வாங்கணும்? நம்ப முடியாது. ஆமாம். ஸோ அந்த பொருளை நான் வாங்க மாட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிள். ஆமாம், நானுமே பார்த்தா முதல்ல அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பார்ப்பேன். என்னென்ன இருக்குது, என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, எந்த ஆயில், நட்டெல்லாம் வருது, அதை கொஞ்சம் ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்துட்டு சொன்னால், அம்மா அதில் வந்து சுகர், அதில் ஆயில் வந்து இந்த பாம் ஆயில் தான் சேர்க்குறாங்கன்னு போட்டேன். அதுலேருந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஐயோ, அதை பார்க்கல நான் இவ்வளோ நாள். என் பையன் பார்த்துட்டு சுகர் சொன்னான். ஃப்ரீயாக இன்னொன்று ஆரம்பிப்பாங்க. அந்த ஆமாம். சுகர் ஃப்ரீக்காக என்ன சப்ஸ்டிடியூட்டாக போடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலது வந்து உங்களுக்கு உடம்புக்கு நல்லது இல்லை, உடம்புக்கு ரொம்ப டேஞ்சர். ஸோ எல்லாமே நீங்கள் கொஞ்சம் படிக்கணும். நான் ஆடியன்ஸ் கிட்ட டைரெக்டாக சொல்கிறேன், எஜுகேட் யுவர் செல்ஃப். எத்தனையோ விஷயங்கள் வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் தேடி போய் வேற அந்த நாலேஜை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. தயவுசெய்து உங்கள் உடம்புக்குள்ளே நீங்கள் என்னென்ன உணவுப் பொருட்கள் நீங்கள் போடுறீங்களோ, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, ப்ளீஸ் பி அவேர் அபவுட் தம். ஆராய்ச்சி பண்ணுங்கள், லேபிள் மேலே எழுதி இருக்கிறது படிங்க. உங்களுக்கு புரியாத ஒரு இன்க்ரீடியன்ட் இருந்தால் ரிசர்ச் பண்ணுங்கள். என்ன நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள், ஏதோ ஒரு சாப்பிட்ற பொருள் இல்லை சமையல் பொருள் ஏதாவது என் கையில் வச்சுருப்பேன், இந்த கையில் ஃபோனை வச்சு பார்த்துட்ருப்பேன். அந்த இன்க்ரீடியன்ட் என்னன்னு நான் தேடிட்டுருப்பேன். ஸோ ப்ளீஸ் உங்கள் ஸ்கின் கேரு, உங்கள் மேக்கப், உங்கள் ஜாபு, உங்கள் ஸ்கில்ஸ், உங்கள் படிப்பு, உங்கள் பொழுதுபோக்கு, இதில் எல்லாம் எவ்வளோ நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களோ அதை விட ஒரு 10 மடங்கு அதிகமாக உங்களுடைய உடல் நலத்தை பாதுகாக்கிறதுல நீங்கள் இருக்கணும். ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் ஃபுட். மேம், ஒரு விஷயம், இந்த செர்விக் கேன்சருக்கு வந்து இப்போ வேக்சின் வந்திருக்கு. HPV வேக்சின் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் அது நானே பொண்ணு இப்போ தான் லேட்டாக தான் போட்டா, அவளுக்கு 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் வேக்சின் போட்டுட்டா. அது பரவாயில்ல. இப்போ வந்து டாக்டர் முன்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்குள்ளேயே போட்டுருணும் அப்படின்னாங்க. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு அதான் அவள் கேட்டுட்டு தான் கூட போட்டு இப்போ ஓகே அதெல்லாம் பரவாயில்லம்மா போட்டுக்கலான்னாங்களாம். அவங்க கைனகாலஜிஸ்ட் உடனே போட்டுட்டேன்னா. இப்போ என்னன்னா ஒவ்வொரு வருஷம் கடந்து போகும்போது அந்த வேக்சினோடைய இம்பேக்ட் என்னன்னு நமக்கு இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வேக்சினுக்கு இதுதான் எஃபெக்ட், இந்த வேக்சினுக்கு இதுதான் சைடு எஃபெக்ட், அந்த மாதிரி வரும். ஸோ HPV வேக்சின் அப்படிங்கிறது பெரிய அளவில் உலகம் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. எனக்குமே ஊர்லலாம் தெரியறது இல்லைன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் நல்லது பிள்ளைங்களுக்குலாம் அதை போட்டாங்கன்னா. கரெக்ட். எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துக்கணும். எதுவும் ஒரே ரெகுலர். ஆமாம், அலர்ட்டாக இருக்கும். என் உடம்புல என்ன நடக்குது எனக்கே தெரியல, நானே கவனமாக இல்லைன்னா அதுக்கப்புறம் வெளியில யாருமே எனக்கு உதவி பண்ண முடியாது. இங்கே வலிக்குது, இங்கே உடம்பு சரியில்லை, சோர்வாக இருக்குது, இங்கே வீங்கி இருக்குது, காய்ச்சலாக இருக்குது, அதெல்லாம் எனக்கு தானே ஃபஸ்ட்டு தெரியுது. ஆமாம், உங்கள் உடம்புல என்ன நடக்குது உங்களுக்கு தானே தெரியணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நேற்றுக்கு இப்படி இருந்து இன்றைக்கி இப்படி இருக்கேன், என்ன ஆச்சு, எதனால் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். கரெக்டு. ஸோ உங்களுடைய ஹெல்த்துக்கு முதல் பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. ஸோ தயவுசெய்து அந்த பொறுப்பு வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பாதுகாக்க முடியும். நான் திரும்ப 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 சொல்கிற விஷயம், இங்கே இருக்கிற 2 பேரும், உங்கள் வாரியர்ஸ் 2 பேருமே அதே தான் சொல்கிறாங்க. உங்களை நீங்கள் பாதுகாத்தா தான் உங்கள் குடும்பத்தை உங்களால் இன்னும் நல்ல பாதுகாக்க முடியும். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இதே போல் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு 4 பேரை எப்போவுமே சிரிக்க வச்சு உங்கள் ஹேர் ஸ்டைல் விதமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்டு நீங்கள் வந்து இன்னும் எத்தனை பேர் உங்களுக்கு வந்து காது அப்படியே ஒரு எட்டுற தூரத்தில் இருந்தாலும் பிடிச்சி நிற்க வச்சு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஜஸ்ட் கீப் பீயிங் பியூட்டிஃபுல் அண்ட் ஹெல்த்தி. தேங்க்யூங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.